ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 9th ஜூலை. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்குன்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் நேற்று மாதிரியே தான் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்து ஓகே ஜஸ்ட் ஒரு சின்ன டவுன் மூவ்மெண்ட் கொடுத்து இங்கேருந்து திரும்ப ஒரு சிஇ சைட் போயிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஏடிஎம்மாக எடுத்த நேற்று லைனை தாண்டி இன்னைக்கு போகவே இல்லை. ஓகேவா, தென் நேற்று மாதிரியே எண்ட் ஆஃப் த டேல ஒரு புல் மூமெண்ட் கொடுத்த மாதிரி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல ஒரு பேர் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நேற்று நிஃப்டி நமக்கு என்ன கொடுத்துச்சோ அதை இன்னைக்கு பிடிங்கிருச்சு. ஓகேவா, நேற்று நமக்கு ஏற்றமா 124 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சேம் 124 பாயிண்ட்ஸை நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. ஓகேவா, வாங்க ஃபர்தராக நம்ம நம்மளோட இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் எப்படி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸை மாதிரி காட்டிடுறேன். நம்ம இண்டிகேட்டரில் இப்போ கொஞ்சம் நியூ அடான்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்காக தான் இது. என்னென்ன அப்படின்னா, நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் லைனாக தான் பார்த்தோம். மந்த்லி ஃபியூச்சர்ஸ் இது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை வந்து நம்ம லைன்ஸாக தான் பார்த்தோம். இப்போ இதை கேண்டில் வித் சூப்பர் ட்ரெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தென் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிராஸ். ஓகேவா, இந்த திக் எக்ஸ்ட்ரா கிராஸஸ் இங்கே பாட்டம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வீக்லி கேலண்டர் வீக்லியில் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் கொடுக்கும். ஹை டு லோ 300 பாயிண்ட்ஸ் ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஹைக்கும் லோக்கும். ஓகேவா, ஹையை டெஸ்ட் பண்ணியிருக்கணும், லோவை டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதோட ரேஞ்ச் 300. இதில் எங்கே ஓப்பன் எங்கே க்ளோஸ்ன்றதை பற்றி நம்ம பேசலை. ஓகேவா, ரேஞ்ச் நமக்கு 300 கிடைக்கணும். ஓகேவா, இந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சி இந்த வீக்கோட லோலேருந்து இந்த ஹைக்கு 300 பாயிண்ட்ஸ் எவ்வளோ கிடைக்கும், அதே மாதிரி இந்த வீக்கான ஹைலேருந்து லோ போகுது ப்ராபபிள்னா எவ்வளவு வரைக்கும் போகலாம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணி, ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி இந்த லைன்ஸை வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு இந்த லைன்ஸை வந்து எவ்ரி வீக் பிளாட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரேஞ்ச் 300 எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே. ஓகே, சம் வேல்யூ இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஹை போது, திரும்ப லோ வருது. ஓகேவா, இப்போ லோ வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஓகேவா, 100 பாயிண்ட்ஸ் போன மார்க்கெட் திரும்ப ஓப்பனுக்கு அபோவ் போகுது. ஓகேவா, ஓப்பனுக்கு அபோவ் போய் இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே 200 பாயிண்ட்ஸ் நமக்கு போகுது. ஓகேவா, எதுக்காகனா இந்த ரேஞ்சு கிரியேட் பண்ணுறதுக்கு 300. இதை தாண்டி பிரேக் அவுட்டும் பண்ணலாம், இல்லை இதுக்குள்ளேயே வந்து திரும்ப ஓப்பன் கிட்டே முடியலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த வீக் நமக்கு ரேஞ்சு அப்பர் சைடில் 200, லோவர் சைடில் 100, டோட்டல் 300 கிடச்சிருச்சு. ஓகேவா, இது இந்த இடத்துல எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த லைன்ஸ். ஓகேவா, இதான் கரண்ட் வீக் ஓப்பன். ஓகேவா, இந்த கரண்ட் வீக் ஓப்பனுக்கு மேலே இவ்வளோ பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், இல்லை இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி கீழே எவ்வளோ பாயிண்ட்ஸ் போகலாம். ஓகே, அதுக்காக தான் இது. ஓகேவா, இது ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக பிளாட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மேனுவலாக நம்ம டெய்லி அந்த என்ன லைன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை ஆட்டோமேட் பண்ணதால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது. ஓகேவா, அதுக்காக தான். வாங்க இன்னைக்கு என்ன ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் இன்னைக்கான நிஃப்டி ஓப்பனிங். ஓகே, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க அதில் வந்து ஒரு டவுன் ஃபால் வந்திருக்காங்க. ஓகேவா, வந்து எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா, எஸ்டர்டே பிஇ ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகே, பிஇ ரேஞ்சுக்கு வந்தவங்க ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு திரும்ப இதோட விவேப் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா, இந்த கிரீன் லைன் மறைச்சிருக்கு. ஓகே, அதான் இருக்கு பாருங்க, பிங்க் லைன் இருக்குல்ல, இதான் விவேப். இது மறைச்சிருக்கு, இந்த விவேப் மேலே போறாங்க. ஓகே, அட் த சேம் டைம் என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. ஓகேவா, நமக்கு வீக்லி ஃபியூச்சரும் இருக்கணும், மந்த்லி ஃபியூச்சர் எல்லாமே அட் அ டைம்ல விவேப்பை கிராஸ் பண்றாங்க. ஓகேவா, இப்போ நம்ம விவேப்பை பேஸ் பண்ணி, ஓகே, விவேப்பை தாண்டி ஒரு கிரீன் கேண்டல் வந்துருச்சு. ஓகே, சூப்பர் ட்ரெண்டும் சப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும்னு வச்சுங்க. ஓகே, நம்மளோட டார்கெட் எது வரைக்கும் வைப்பீங்க, அந்த டார்கெட்டுக்கு தான் நம்ம இண்டெக்ஸை பார்க்கணும். ஓகேவா, இப்போ இங்க சப்போர்ட் எடுத்து போனவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகே, எக்ஸாக்ட் நேத்து ஹை, நேத்துக்கான ஹை இந்த லைன். ஓகேவா, எக்ஸாக்ட் ஹை, நேத்தான ஹையை டச் பண்ணுவாங்க, திரும்ப அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஸோ நம்மளோட என்ட்ரி விவேப்பை பேஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே, டார்கெட்டு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, அது சின்ன இன்புட். ஓகேவா, இப்போ இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ்னா இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே வரல. ஓகேவா, இந்த ஓப்பனுக்கு கீழே சஸ்டைன் பண்ணி இருந்ததுன்னா இன்னைக்கான சிபிஆர் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, இன்னைக்கான ஓப்பனையே அவங்க பிரேக் பண்ணலை.
ஓகே, ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்து இதுலேருந்து ரீடெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து திரும்ப ஒரு புல் மூவ் கொடுத்து நேற்று எஸ்டர்டே ஹை, ஓகேவா, எஸ்டர்டே ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், ஓகேவா. எது வரைக்கும் வந்திருக்காங்க, இந்த டாப் சிபிஆர் இண்டெக்ஸ், ஓகேவா. நீங்கள் இதே வீக்லி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த் ஓப்பன் அது வரைக்கும் போயிட்டு கரெக்டாக உங்களை விவேப் வரைக்கும் வந்திருக்காங்க, ஓகேவா. இங்கே மந்த்லி ஃபியூச்சர்ஸ்லையும் கரெக்டாக விவேப்பில் வந்திருக்காங்க, ஓகேவா. ஓகே, இந்த விவேப்பில் இப்போது சப்போர்ட் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா திரும்ப சேம், ஓகேவா. ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்ப ஃபால். ஓகே, இப்போது நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே இந்த வீக் ஃபுல்லாக நடந்த மாதிரியே ஒரு டைட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ஓகேவா. இந்த ஹைக்கும் லோக்கும் ஓகே சேம், அது 124 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் அதுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இவங்க எப்போ அதாவது மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நேற்று மாதிரி 2:30க்கு அப்புறம் தான். ஓகே, சேம் நீங்கள் இன்றைக்கி ஓஐ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் கிடச்சிருக்கும், ஓகேவா. எப்போ இவங்க வந்து விவேப்பை பிரேக் பண்ணுறாங்களோ, ஓகே, மந்த்லிலையும் சரி வீக்லிலையும் சரி ஸ்பாட்லேயும் சரி, ஓகேவா. ஸ்பாட்டில் வந்து பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக விவேப்பையும் பிரேக் பண்ணியிருக்காங்க, கரண்ட் ஓப்பனையும் இன்னைக்கு ஓப்பனிங்கும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பித்தவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்கள் எக்ஸாக்டாக. உங்கள் என்ட்ரி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா. ஆனால் உங்களோட டார்கெட் ஸ்பாட்டை வச்சு பிளான் பண்ணிங்க. எக்ஸாக்ட் நேற்று லோ எது ஃபார்ம் ஆயிடுச்சோ அந்த லோவை வந்து எக்ஸாக்டாக மீட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது நம்ம வேற எந்த லைனும் நம்ம ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் என்எஸ்சி என்ன டேட்டா கொடுத்தாங்களோ, என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா என்ன நமக்கு ஷோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே உருவாக்கின லைன்ஸ், ஓகேவா. இதில் வேற எதுவுமே கிடையாது. ஓகே, எக்ஸாக்ட் இதில் வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ட், ஓகே, ஒரு சி சைடு. ஓகே, சரி, ஓகே. இந்த ஃபாலை ஓகே இன்னைக்கான மூவ்மெண்ட், ஓகே, இந்த மூவ்மெண்ட்டும் சரி இந்த மூவ்மெண்ட்டும் சரி, ஓகே, எப்படி டேட்டா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது இன்னைக்கான ஐவி ரேஞ்சு. ஓகே, இன்னைக்கு ஐவி ஓப்பன் ஆனது பிலோ 13 தான் ரெண்டுமே. ஓகே, பிலோ 13 ஓப்பன் ஆனவங்க எவ்வளோ ஐவி பீக் ஆகிருக்கு பாருங்க சி சைடில். சி சைடில் எத்தனை மணிக்கு 2:30லேருந்து ஐவி பீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மார்க்கெட் 2 o'clockலேருந்தே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு ஆப்போசிட், ஓகேவா. அப்போது ஐவி இன்க்ரீஸ் ஆகிருந்தப்போ இது ஃபாலோ ஆனவங்க கால் சைடில் உங்களுக்கு டெல்டா தான் கரைஞ்சிருக்கும், உங்களுக்கு ஐவி ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிருக்காது, ஓகேவா. அவ்வளோ இந்த ஃபாலுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏன்னா ஐவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஓகேவா. இந்த கடைசி ½ an hourல ஃபாலோ ஆச்சு பாருங்கள், அப்போது இந்த மொத்த ஐவி என்ன கொடுத்தாங்களோ அதை இங்கே கரைச்சிட்டு இருப்பாங்க, ஓகேவா. நம்ம ஓஏ இன்டர்பிரேஷனில் எப்படி இன்னைக்கு நடந்துருக்கு பார்க்கலாம். இது இன்னைக்கான ஓஏ மார்னிங்கே நமக்கு கால் சைடில் ஜாஸ்தியாக தான் இருந்தது, கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. ஒரு சின்ன புல் பேக் வந்தது நம்ம சார்ட்டில் பார்த்தோம், ஓகேவா. இந்த ஓப்பனிங்கில் சின்ன ஃபால், ஓகேவா. இது நம்ம பிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு, ஓகேவா. அப்போது 9:30க்கு இருந்தவங்க 10:30க்கு எல்லாமே இந்த ஓஏயை கேரி ஓவர் இதை விட ஜாஸ்தியாக்க முடியல, ஓகேவா. இந்த பொசிஷனை இவங்க இன்னும் ஆட் ஆன் பண்ணி கேரி ஓவர் பண்ணிட்டு போயிருக்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 11:30 வரைக்கும் இது முடியல, ஓகே, சி செல்ல முடியல, ஓகேவா. சியில் பொசிஷன் இருந்தாலும் நமக்கு பிஇலையும் ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா. தென் ஒரு 11:30 to 12:30 தான் ஒரு ஓஏ வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி ஆகுது, ஓகேவா. சி சைடில் 42 lakhs ஆட் ஆயிருக்கு, நமக்கு புட் சைடில் இப்போ தான் கொஞ்சமாக ரிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 18 lakh டிஃப்ரெண்ட் இருந்தவங்க இப்போ 63 lakhs டிஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட் 1 hourல பாருங்கள் ஓஏ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா. சி சைடில் ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா. அப்போது போய் நமக்கு ஜாஸ்தியாகும் போதே ஒரு கான்ஃபிடென்ட் வருது, சி சைடில் இன்னைக்கு செல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புட் சைடில் ஓஏ ரிடக்ஷன் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா. இது எந்த டைம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஓகேவா. 1:30க்கு அப்புறம், ஓகே, 1:30 to 2:30, ஓகே, இந்த தான் இங்கே பிஇஎஸ்எல்எஸ் பேனிக் ஆனது, ஓகேவா. இதில் தான் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் வந்தது, ஓகே. தென் அதுக்கப்புறம் பிஇ எவ்வளோ பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகிருக்கு பாருங்க மார்க்கெட்டில், ஓகேவா. 3 lakh 15 இருந்தவங்க ஜஸ்ட் 30 lakhs வந்துட்டாங்க, ஓகேவா.
அட் த சேம் டைம் நமக்கு சிஇலையும் ஓஏ குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஆனால் நேற்று அளவுக்கு பியில் குறைஞ்ச அளவுக்கு ட்ராஸ்டிக்கலாக இல்லை, ஒரு 50%. ஓகே, 50% குறைஞ்சிருக்கு. ஆனால் இதில் பாருங்கள், ஓடிட்டாங்க பிஎஸ்எல்எஸ். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து இன்ட்ராடே மூவ் தான். ஓகேவா? இதை கிராஃபிக்கலாக பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பனிலேருந்தே சிஇ கிராஸ் ஓவரே நடக்கல. சிஇ சைடு தான் இன்னைக்கு டாமினன்ட். ஓகேவா? சிஇ செல்லர்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, இங்கே பிஎஸ்எல்எஸ் எந்த கிராஸ் ஓவர் கிடைக்கல. அவங்களோட வாய்ப்புக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி அவங்களால மேலே போக முடியல. மேபி எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஓஐ ஆட் ஆகி சிஇஎல்எஸ் பேனிக் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. பிஇஎல்எஸ் மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கிளாஸ் ஓவர் நடந்திருக்கணும், ஆனால் நடக்க விடலை. ஓகே, சிஇஎல்எஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தத எங்கள் பிஎஸ்எல்எஸ்ஸால் முடியலை. ஓகே, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண முடியல. அப்போது சிஇஎல்எஸ் ஓகே பிஎஸ்எல்எஸ் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொசிஷனை இன்னும் ஆட் ஆன் பண்ணி அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்காக. ஓகே, இதில் ஃபாலோ ஆக ஆரம்பித்தவங்க பிஎஸ்எல்எஸ் அவ்வளோதான், கிரேட் எஸ்கேப், நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஓடிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஓகே, ஒரு 3 o'clock இருந்து கடைசி ஆஃப் அன் ஹவரில் இவங்களுமே இவங்களோட ஓஏ இவங்களோட பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம். உங்களுக்கு மார்க்கெட் டவுன் வந்து ஒரு அப் மூவ் கொடுக்குறதாலுமே இதில் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கேஷ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல புட்டோட ஓஏ சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இருந்தாலுமே பி ஸ்ட்ராங்காக இருந்ததால இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. ஓகேவா? சி செல்ல ஸ்ட்ராங்காக இருக்கவே இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. பி சைடில் ஓய் நமக்கு இந்த ஒரு இடம் தான் நமக்கு கை கொடுத்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் பக்கா சைட் வைஸ் போனவங்க. ஓகே, இந்த இடத்துல மேபி சிஇ அண்ட் பிஇ கிட்டத்தட்ட ஓஏ ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம பார்த்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அதை புட் சைட்லெஸ் அட்வான்டேஜாக எடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா கரண்ட் மந்த் ஓப்பன். ஓகே, இதையும் பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா சிஇ ரேஞ்ச் வரைக்குமே போயிருக்கணும். ஓகே, ஆனால் அவங்களால கொண்டு போக முடியல. அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சிஇஎல்எஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பிஎஸ்எல்எஸ் வந்து அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க பொசிஷனை, நம்ம ஆட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணி மார்க்கெட்டை கண்ட்ரோலாக வச்சுருந்து எண்ட் ஆஃப் த டே இன்னும் ஆட் பண்ண பிஎஸ்எல்எஸ் ஓகே நம்மளால இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது, நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பேனிக்கில் தான் மார்க்கெட் கீழே வந்தது. அட் த சேம் டைம் சிஎஸ்எல்எஸ் அவங்களோட 50% பொசிஷனை ஹோல்ட் பண்ணாங்க, மீதி 50% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இன்றைக்கி நடந்தது. எக்ஸாக்டாக இது வரைக்கும் எடுத்து வந்துருக்காங்க பாருங்க. இப்போ நேற்று பார்த்தோம் ஹை வரைக்கும் போய் மார்க்கெட் டச் பண்ணி முடிச்சாங்க, இன்னைக்கு லோ வரைக்கும் வந்து மார்க்கெட் டச் பண்ணி விட்டுருக்காங்க. இதை தான் சொன்னால் நேற்று 124 பாயிண்ட் கொடுத்தவங்க இன்னைக்கு சேம் 124 பாயிண்ட்ஸை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று ஏடிஎம்மாக எடுத்த ஸ்ட்ரைக்கை பார்ப்போம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்ட்டு. 25,550. ஓகே, சி எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஓப்பனிங்லேயும் டிகேல தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? 2 ஸ்ட்ரைக்குமே நமக்கு பிபி கீழே தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்குது. இதில் சிஇ ஓப்பனிங் ஃபியூ மினிட்ஸை நமக்கு சிஇயோட லோ நேற்றோட லோக்கு வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு புல் பேக் மேலே போச்சு பாருங்க, அப்போ மட்டும் தான் இந்த மூவ்மெண்ட் கிடச்சிது. ஓகேவா? நமக்கு இப்போ இதையும் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, இந்த டைனாமிக் பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அது முடியல, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த டைம் தான் சைட் வைஸ் போக ஆரம்பிச்சிது. ஓகேவா? இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை திரும்ப ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. இதே தான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு த்ரூ அவுட் த டே. ஓகே, எண்ட் ஆஃப் த டே தான் இவங்க கம்ப்ளீட்டாக திரும்ப அவங்களோட ஆவரேஜ் பிஇபி ஆவரேஜ் கீழேயே ட்ரேட் ஆகி நல்ல ஒரு புள்ளி கீழே. ஓகேவா? சேம் டைம் இங்கே பாருங்க பிஇ கேண்டல்ஸு நமக்கு நல்ல ஹை போயிருக்கு. அது என்ன நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம், நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டில். ஓகே, இது புட் சைடு. ஓகே, நம்ம புட்டு ஏடிஎம் எடுத்திருந்தது. இவங்களோட ஓப்பனிங். ஓகேவா? இது ஓப்பனுக்கு மேலே அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகே, இது சிஇயோட ஹை. ஓகேவா? இப்போ இதில் ரிஜெக்ட் ஆனவங்க பிபி கீழே வந்து ஓகே இவங்களும் அந்த டைனமிக் பிஇபியை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? டெஸ்ட் பண்ணி இதுக்கு கீழே தள்ள பார்க்குறாங்க. ஓகே, இந்த ப்ரைஸை. ஆனால் இது மேலேயே தத்தளிச்சிருக்கு. இதோட பார்ட்னர் காலு கீழே தத்தளிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஓகே,
2 பேரும் கிட்டத்தட்ட இன்னைக்கு த்ரூதே குடுக்கல் வாங்கலாம் தான் போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே ஒரு 2:30 மணிக்கு புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அதோட மூவ்மெண்ட் தான் இது. ஓகேவா? ப்ளஸ் இன்னைக்கு வந்து பியூட்டி என்னன்னா சிஇ செல்லர்ஸோட அட்வான்டேஜ் இருக்குது மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு. நேற்று ஆனால் புட் செல்லர்ஸோட அட்வான்டேஜ் இல்லை. நேற்று ஒன்லி சிஇ செல்லர்ஸோட பை மட்டும் தான். இன்னைக்கு புட் செல்லர்ஸ் பை ப்ளஸ் சிஇ செல்லர்ஸோட 50% ஒய் இருந்தது எண்ட் ஆஃப் த டே. ஓகேவா? அவங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? அழகாக இங்கே பாருங்க, இந்த டைனாமிக் பிபிக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனவங்க மார்க்கெட்டை நீங்கள் அந்த டைமில் பார்க்கணும். ஓகேவா? விவேப்பை பிரேக் பண்ணி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கீழே இருக்குது அப்படின்றப்போ புட் செல்லர்ஸுக்கு ஒரு பேனிக். ஓகேவா? ஏன்னா வந்த ப்ராஃபிட் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சவங்க தான். ஓகேவா? அதனால தான் இந்த சட்டன் மூவ். ஹை வந்து பாருங்க 124 வரைக்கும் போயிருக்காங்க. எவ்வளோல இருந்து அரௌண்ட் வந்து ஒரு 65ல இருந்து 1 கிட்டத்தட்ட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே டபுள். ஓகேவா? இது எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா. இப்போ நாளைக்காக நம்ம பிபி எடுத்துருக்கிறது 25,500. ஓகேவா? நியரஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம். இதோட ஐவி பார்த்துங்க 13.32 10.86. இப்போ சி சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருக்குது. நாளைக்கு இதை நியூட்ரல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? நாளைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி. ஸோ பார்த்து கேர்ஃபுல் ட்ரேட் பண்ணுங்க. கம்பைன்டு ப்ரீமியம் அரௌண்டு ஒரு 128 இருக்குது. ஓகேவா? இந்த 128 ருபீஸ் நாளைக்கு புட் செல்லர்ஸ் புட் அண்ட் சி ரெண்டு கம்பைன்டு. ஓகேவா? செல்லர்ஸுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். ஓகேவா? கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க அவங்க. செல்லர்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க எதிர்பார்த்த லெவலில் மார்க்கெட் இருந்தாலே போதும். இது நிஃப்டி நாளைக்கு ட்ரேடிங்கான லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்குறது. ஓகே, ஏடிஎம் எடுத்திருக்கோம். சி ரேஞ்ச், பி ரேஞ்சு, சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, எக்ஸ்ட்ரீம் ஹை. இது IV1 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1. இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2 இருக்குது. சேம் பி சைடில் பி ரேஞ்சு, சிங்கிள் சைடு ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு நம்மளோட லெவல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகுதுன்றது. தென் நம்ம இந்த டேட்டா சொல்லிடணும். ஓகேவா? இது யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க் தான். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எக்ஸலுக்கு சொல்லிட்டா போதும். அதே நமக்கு ப்ளாட் பண்ணி கொடுத்துரும். இப்போது இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, எஸ்டர்டே ஹை லோ இந்த ரேஞ்சை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பாப் அவுட் வரும். ஓகேவா? இங்கே பிரேக் ஆகிடுச்சு, இல்லை இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பாப் அவுட் வரும். இது வரைக்கும் வரல. ஓகேவா? தென் இது வீக்லி எக்ஸ்பைரிஸ்க்கான டேட்டா. இப்போ வீக்லி ரேஞ்சா 200 ப்ளஸ் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வீக்கை 200 ப்ளஸ் அச்சீவ் ஆகிடுச்சு. ஆனால் இது இந்த வீக்கை டேக் ஓவர் பண்ணுமா அப்படின்றது நாளைக்கு எக்ஸ்பைரியில் என்ன ரேஞ்ச் கிடைக்குதோ அதை வச்சு நாளைக்கு முடிவாயிடும். பை த வை லாஸ்ட் வீக் ரேஞ்ச் வந்து நமக்கு 170 தான் கிடச்சிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் 2 மந்த்தாக வந்து நமக்கு 200 ப்ளஸ் தான் நமக்கு வீக்லி ஆவரேஜாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட் டைமாக லாஸ்ட் வீக்கு தான் அந்த 200 சஸ்டெயின் பண்ண முடியாமல் 170ல் முடிஞ்சுது. இந்த வீக்கு மொத்த ஆவரேஜுமே 93 தான் வந்திருக்கு. ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம் என்ன ரேஞ்சு கொடுத்து இதை பிரேக் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு இதை 100 ப்ளஸ் இல்லை 150 ப்ளஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ நாளைக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? தென் இது கேலண்டர். ஓகேவா? வீக்லி கேலண்டர் டேட்டா. இந்த கேலண்டரில் இன்னும் 2 நாள் இருக்குது ட்ரேடிங் லெஃப்ட்டு. ஓகேவா? இப்போ சொன்ன மாதிரி தான் 124 பாயிண்ட்ஸ் நேற்று கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த 125 பாயிண்ட்ஸை பிடிங்கிட்டாங்க நம்மக்கிட்ட. அவ்வளோதான் இன்றைக்கி நடந்தது. சேம் இதுலேயும் வந்து கேலண்டர்லேயும் இன்னுமே நமக்கு எந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் கிடைக்கல இந்த வீக்கில். லாஸ்ட் வீக்கு கம்பேர் பண்ணும்போது எந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் இன்னும் கிடைக்கல நமக்கு. ஓகேவா? அதேமாதிரி வீக்லி ரேஞ்சு போன வீக் வந்து 337 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வீக் இன்னும் 141 தான் வந்திருக்கு. இப்போது இந்த 2 ட்ரேடிங் டேயில் ஏதாவது ஒரு சைடு ஹை ஆர் லோ அவங்க ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணாதான் இங்கே வீக்லி ரேஞ்சாக நம்ம ஒரு 300 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நிஃப்டியோட மூவ் அதுதான் நம்ம இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் நம்ம இன்னைக்கு அந்த ரேஞ்சை கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷம் திரும்ப உங்களுக்கு அதை பற்றி சொல்லிடுறேன். ஓகேவா? இது புரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திரும்ப அதை ரீப்ளே பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக கேளுங்க உங்களுக்கு எப்படின்ட்டு. ஓகேவா? இப்போது கரண்ட் வீக் லோ இதான். ஓகேவா? கரண்ட் வீக் லோ இதுலேருந்து எனக்கு 300 பாயிண்ட் ரேஞ்சு கிடைக்கும். அதுதான் இந்த க்ரீன் லைன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே,
இந்த கரண்ட் வீக் லோவில் இருந்து 300 பாயிண்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் லைன் வரும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டில் கரண்ட் வீக் ஹை இதாக இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த கரண்ட் வீக் ஹை, இந்த ஹையை வச்சு லோ ஃபார்ம் பண்ணோம்னா இந்த ரெண்டு வரைக்கும் வரும். ஓகேவா? இது எப்படி நிலைக்கும் அப்படின்னா கரண்ட் வீக் ஓப்பன், இவர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஓகேவா? இந்த 2 நாளைக்கு இவர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே இருக்காங்களா, இதுக்கு கீழே இருக்காங்களா? ஓகேவா? இதுக்கு மேலே இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் வீக் ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா நம்ம 25,700 நினைக்கிறேன் இந்த லைன். ஓகேவா? 25,700 தொடர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, இல்லை ஆப்போசிட்டில் நடக்குது அப்படின்னா கரண்ட் வீக் லோவில், ஓகே, கரண்ட் வீக் ஓப்பன், கரண்ட் வீக் லோ பிரேக் பண்ணுறாங்கன்னா இந்த டவுனை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? பார்ப்போம் நம்மளோட செட்டப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. உங்களுக்கு என்னோட எஃபர்ட், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, என்னோட லைன்ஸ் எல்லாம், என்னோட ட்ராயிங், என்னோட டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணி பிளாட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.